ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள்: நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொழில்துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக தேசிய தேர்வு முகமையை சேர்ந்த 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். காமன்வெல்த் பாரா வலுதூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜெண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ருமேனியா சென்றுள்ள அவருக்கு புக்காரெஸ்ட் பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது. இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், கல்வியை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தி என்று குறிப்பிட்டார். கல்வி சமத்துவத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார். இந்தியாவும் ருமேனியாவும் நீண்ட காலமாக நல்லுறவை பேணி வருவதாகவும் தமக்கு வழங்கப்பட்ட கௌரவ பட்டத்தை 140 கோடி இந்தியர்களுக்கு அர்ப்பணிப்பதாக அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பையும் கூட்டு ஆராய்ச்சியையும் மேற்கொள்ள அதிக வாய்ப்புகள் உள்ளதாக திருமதி திரௌபதி முர்மு கூறினார். அதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழக வளாகத்தில் அன்னையின் பெயரில் மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தின் கீழ் மரக்கன்று ஒன்றை அவர் நட்டார். பின்னர் ருமானியா பிரதமர் திரு இலி பொலாஜோனை அவர் சந்தித்து பேசினார். வர்த்தகம், முதலீடு, பசுமை எரிசக்தி, போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளில் ருமானியாவுடன் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து அவருடன் திருமதி திரௌபதி முர்மு ஆலோசனை நடத்தினார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொழில்துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட முடிவுகள் குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ரசாயன பூங்காக்கள் நவீன வசதிகளுடன் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இவை முதலீடுகளை அதிகரித்து இறக்குமதியை குறைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ரசாயன பூங்காக்கள் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் பல்லாரி, குண்டக்கல் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்தும் அமைச்சரவையின் முடிவு போக்குவரத்து வசதியை மேம்படுத்தும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இது சுற்றுலா தலங்களுக்கான இணைப்பை மேம்படுத்துவதுடன் பொருளாதார வாய்ப்புகளையும் அதிகரிக்கும் என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிற்சி முகாமை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த முகாமில் அவை நடவடிக்கைகள் குறித்து புதிய உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளிக்கப்படும். மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ், ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் இந்த 2 நாள் முகாமின் பல்வேறு அமர்வுகளில் உரையாற்றவுள்ளனர். நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக தேசிய தேர்வு முகமையை சேர்ந்த 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் சில அதிகாரிகள் மீது சட்ட ரீதியான மற்றும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய தேர்வு முகமை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதனிடையே வினாத்தாள் விவகாரம் தொடர்பாக சிஜேபி பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு இன்று 3வது சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளது. பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர்கள் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய திரு நித்யானந்த் ராய், பேரிடர் மேலாண்மையில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். பேரிடர் குறித்த எச்சரிக்கை தகவல்களை முன்கூட்டியே வழங்கும் நடைமுறையை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். பேரிடர் மேலாண்மையில் இந்தியா சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 10 அம்ச தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் நாட்டில் பேரிடர் மேலாண்மையில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக திரு நித்யானந்த் ராய் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.
நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். வெளிப்படையான சர்வதேச வர்த்தக சட்ட நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஐநா சர்வதேச வர்த்தக சட்ட ஆணையத்தின் 60வது ஆண்டு நிறைவு விழாவில் அவர் பேசினார். இந்த ஆணையத்தில் தொடர்ந்து இந்தியா உறுப்பினராக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். பல்வேறு நிலைகளில் சர்வதேச வர்த்தக சட்டங்களின் பரிணாம வளர்ச்சிக்கு இந்தியா முக்கிய பங்காற்றியுள்ளதாக அவர் கூறினார். தொழில்நுட்ப மாற்றங்கள், டிஜிட்டல் வர்த்தகம், புதிய முதலீட்டு நடைமுறைகள் ஆகியவற்றிற்கு ஏற்ப சர்வதேச சட்டங்களில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 2 நாள் பயணமாக இன்று ஜம்மு காஷ்மீர் செல்கிறார். கார்கில் வெற்றி தினத்தையொட்டி நாளை அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்க உள்ளார். டிராஸில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் மரியாதை செலுத்த உள்ளார். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீநகரில் ராணுவ உயர் அதிகாரிகளுடன் பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்க உள்ளார். ஹரியானா மாநிலத்தில் காற்று மாசை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். இது தொடர்பாக சண்டிகரில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், காற்று மாசை கட்டுப்படுத்துவதில் பல்வேறு அமைப்புகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று தெரிவித்தார். அரசும் மக்களும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே இதில் வெற்றியடைய முடியும் என்று திரு பூபேந்தர் யாதவ் கூறினார். இக்கூட்டத்தில் ஹரியானா மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். தமிழகத்தின் தூத்துக்குடியில் கடலோர காவல்படை சார்பில் சாகர் கவச் பாதுகாப்பு ஒத்திகை நேற்று நடைபெற்றது. இதில் பல்வேறு அமைப்புகள் இணைந்து இந்த ஒத்திகையை வெற்றிகரமாக மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் நேற்று காலை முதல் மாலை வரை நடைபெற்ற ஒத்திகையில் வணிக கப்பல் ஒன்றை மர்ம நபர்கள் கடத்துவது போலவும் அவர்களை பாதுகாப்படையினர் எவ்வாறு எதிர்கொண்டு மீட்பது என்பது போலவும் மாதிரி பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. கப்பலை கடத்தியதாக கருதப்பட்ட இந்திய கடலோர காவற்படையைச் சேர்ந்த 4 நபர்களை பாதுகாப்பு படையினர் திறம்பட சுற்றி வளைத்து பிடித்தனர். கப்பலை முழுமையாக தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து ஒத்திகையை திட்டமிட்டபடி நிறைவு செய்தனர். இந்த ஒத்திகை நடவடிக்கையில் கடலோர பாதுகாப்பு குழும காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை, தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, இந்திய கடலோர காவல்படை, துறைமுக பாதுகாப்புப்படை, மருத்துவ குழு, தமிழ்நாடு காவல்துறை கமாண்டா படை, உளவுத்துறை, வெடிகுண்டு கண்டறியும் மற்றும் அகற்றும் பிரிவு மற்றும் சைவ பிரிவு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இணைந்து இந்த ஒத்திகையை நடத்தினர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன். குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவின் பல்வேறு இடங்களில் கனமழை தொடர்ந்து நீடித்து வருகிறது. வடக்கு குஜராத்தில் பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சூரத், வல்சாத் ஆகிய மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் ராணுவத்தினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அகமதாபாத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல் நேரில் ஆய்வு செய்தார். குஜராத்தில் மழை வெள்ளத்தால் 38,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் பல்கார் மாவட்டத்தில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 60ஆக அதிகரித்துள்ளது. மீட்புப் பணிகள் குறித்து கவுஹாத்தியில் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா ஆய்வு மேற்கொண்டார். மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழு இன்று ஆய்வு செய்ய உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் குஜராத், மகாராஷ்டிரா, ஒடிசா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் இன்றும் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் பாரா வலுத்தூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இதன் மூலம் இப்போட்டியில் இந்தியாவிற்கு முதலாவது பதக்கம் கிடைத்துள்ளது. இதில் நைஜீரிய வீரர் ரில்வான் தங்கப்பதக்கமும் இங்கிலாந்து வீரர் மேத்யூ வெள்ளிப்பதக்கமும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொழில்துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக தேசிய தேர்வு முகமையை சேர்ந்த 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார்.
காமன்வெல்த் பாரா வலுத்தூக்கும் போட்டியில் இந்தியாவின் செண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.